அபூர்வா பூமி காரில் ஏறினதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏய் நீ எங்கடி இந்த காரில், அந்த காரில் நீ போகலையா அப்படின்னு கேட்க, எங்கே உங்கள் பொண்ணு போக விட்டா, அதோ பாரு கையில் பைசா கொடுத்து ஆட்டோவில் போன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா. ஏய் மரியாதையாக கீழே இறங்கு, நீ அந்த காரில் தான் போகணும், நீ மரியாதையாக கீழே இறங்கு. நான் இறங்க மாட்டேன். உங்கள் பொண்ணு ஆட்டோவில் போன்னு சொல்கிறா, நீங்கள் கீழே இறங்குன்னு சொல்கிறீங்க. நான் அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் மரியாதையாக என்னை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே உயிர் போயிடுண்டி அப்படின்னு சொல்ல, யார் உயிர் போயிடும் அப்படின்னு கேட்க, ஆமாம் தாயை வாயை மூடிட்டு வா அப்படின்னு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க அபூர்வா. ஒரு இடத்துல பூமி நிறுத்துங்க, நான் பூ வாங்கணும்னு சொல்கிறா. அதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னால் நாகுவோட மொபைலை காட்டி நான் அங்கிள் கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அங்கே இறங்குறாங்க. அவகாசமாக பூ வாங்கிட்டு திரும்ப இன்னொரு இடத்துல நிப்பாட்டுங்க, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நிறுத்த முடியாதுரி, அங்கிளுக்கு நான் ஃபோனை பண்ணுவேன் திரும்பவும் சொல்ல, ஃபோனை பண்ணிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் என் பொண்ணை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, உன் பொண்ணையா, என் பொண்ணு ஆபத்தில் இருக்காடி, அவளை போய் காப்பாற்றணும்டி அப்படின்னு சொல்ல, என்ன ஆபத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உன்னை கிட்னாப் பண்ண சொன்னா என் பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க அந்த ரவுடி பசங்க. என்னது என்னை திரும்பவும் நீ கிட்னாப் பண்ண சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமாடி உன்னை கொன்று போட்டாதாண்டி எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவளை இறக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க. அபூர்வா பல முறை ரவுடிகளுக்கு ஃபோனை பண்ணுறாங்க. ரவுடிகள் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்து, எங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கா மேடம், அவளை கொன்னுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் மேடம்னு கட் பண்ணிடுறானுங்க. நட்சத்திரா அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டே இருக்கா. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் ககன் வந்து அந்த கல்குவாரியில் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நட்சத்திரா ஓடி வரதை பார்த்துட்டு, என்ன இவா கார்லேருந்து இறங்கி ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. பின்னாடியே ரவுடிங்க துரத்திட்டு வராங்க. இவ என்ன வம்பு பண்ணாலோ தெரியல, இவனுங்க துரத்திட்டு வரானுங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி அவர் வேலையை அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நட்சத்திராவும் ககன் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. உடனே ககன் பழைய நினைவுகள் அசை போடுறான். அதாவது ஒரு முறை நட்சத்திரா ஹேண்ட்பேக்கை ஒரு திருட வந்து பறிச்சுக்கிட்டு ஓடுறான். அவனை பிடிச்சி அவனை அடித்து நட்சத்திரா பேக்கை காப்பாத்துறாரு. நட்சத்திரா அங்கே வந்து அது என்னோட பேக்குன்னு சொல்கிறா. உடனே கீழே போட்டுறாரு ககன். ககன் அந்த பேக்கை தொட்டதுனால நட்சத்திரா அந்த பேக்கை தன் கையால் தொடாமல் ஒரு குச்சியால் அந்த பேக்கை எடுத்து எரிச்சிட்றா. உடனே அவள் ஃப்ரெண்டு கேட்குறான் அந்த இடத்துல, ஒரு வேளை உன்னை நாளைக்கு யாராவது துரத்தும் போது உன்னை அவர் காப்பாற்றுற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ உன்னை அவர் தொட்டாருன்றதுக்காக நீ வந்து எரிஞ்சிருவியா நெருப்பில் அப்படின்னு கேட்க, அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வராதுன்றா. என்ன மேடம், நான் தான் உங்களை காப்பாற்றினா உங்களுக்கு பிடிக்காது. உடனே ரவுடிங்க, என்னடா நீ பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்க, இல்லை சார் நான் காப்பாற்றினா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் நீங்களே அவங்கள கூட்டிகிட்டு போய் சமாதானம் ஆகிடுங்க அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு காலில் விழுந்துடுறா நட்சத்திரா. காலில் விழுந்ததை பார்த்த பிறகு ககன் சண்டை போடுறாரு. என்ன சார் இப்போ நீங்கள் ஹீரோ ஆயிட்டீங்க அப்படின்னு ரவுடிங்க கேட்க, ஒரு பொண்ணு கண்ணீரோட காலில் விழுந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்கும்போது அதை காப்பாற்றாமல் இருந்தால் நான் ஒரு ஆம்பளை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனசை மாற்றிக்கிட்டேன்டான்னு சண்டை போடுறாரு. உடனே நட்சத்திரா மனசில் காதல் பூக்க ஆரம்பிச்சிருது ககன் மேலே. ரோட்டில் போகிறவங்க கிட்ட வாயை கொடுத்தா இப்படி தான் நடக்கும், வா உன்னை உங்கள் வீட்டில் விடுற அப்படின்ட்டு ககன் நட்சத்திரா கூட்டிகிட்டு வராரு. அபூர்வாக்கு ஒரு வழியாக நட்சத்திரா ஃபோனு லைனில் வரா. நான் நல்லபடியாக இருக்கேன் மாமி, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறா. நட்சத்திராவை வீட்டில் விட்ட உடனே நட்சத்திரா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றா. என்னது இந்த வீட்டுக்கா, இது வேணா உன் வீடாக இருக்கலாம், ஆனால் இது ஒன்லி செங்கல் வச்சு கட்டின சோறா தான் எனக்கு தெரியுது. நீ என் மாமன் பொண்ணோ இல்லை நீ என் சொந்தமோ அப்படின்றதுக்காக நான் உன்னை காப்பாற்றலை. எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் நான் காப்பாற்றியிருப்பேன். இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப, நீ வருவ ஒரு நாள், நீ வருவ இந்த வீட்டுக்கு, அப்போ உன்னை ராஜ மரியாதையோடு நான் அழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறான் நட்சத்திரா. நேராக வீட்டுக்குள்ளே வந்தவொடனே, ஆன்ட்டி ஏன் நீங்கள் ககனுக்கு கல்யாண விஷயத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த அங்கிள் கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்க, உடனே பூரி, அவர்கிட்டலாம் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, உடனே சாரதா திட்டுறா. அவர் உங்கள் அப்பா, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சாரதா சொல்ல, சரி சரி அதை விடுங்க ஆன்ட்டி, எந்த மாதிரி பொண்ணை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தாம்மா நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்ல, உடனே பூர்ணி, ஐயோ இவ்வளோ மாதிரியா, இது அண்ணாக்கு தெரிஞ்சது அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், சாமியாராக போயிடுவான் அப்படின்னு சொல்ல, உடனே பூமி, எனக்கு என்ன குறைச்சல், நான் இந்த வீட்டில் இருக்கேன்றதுனால என்னை குறைச்சி எடை போடாத, நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, ஏதோ அவங்களுக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், ஆனால் ஒரு நாள் நீ தெரியும் போது பூமின்னு என் பின்னாடியே வருவீங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படிப்பட்ட ஃபேமிலி, என்ன ஃபேமிலி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு பூரி கேட்க, அது இப்போ நான் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் தெரியுமா, அப்படி ஒரு நாள் நான் அங்கே போகிற காலம் வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன், இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டியா அப்படின்னு பூரி கேட்க, என் மாமியார் வீடு இதுதான் அப்படின்னு தேங்காய் உடைச்ச மாதிரி உடைச்சிடுறா. சாரதாவும் பூரியும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க.